கலையரசி என்று கலைஞரால் பாராட்டப்பட்ட ராதிகா இன்று தன் நடிப்பாற்றலால் எப்படி இருக்கிறார் என்பது நாம் அறிந்தோம். அவர் முதலாக அறிமுகமான கிழக்கே போகும் ரயில் படத்துக்கு நான் தான் பத்திரிகை தொடர்பாளர் என்கின்றார் பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன். இதை குறித்து அவர் மேலும் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போமா? ராதிகா தான் கதாநாயகி. அவர் மேட்டுப்பாளையத்துக்கு படப்பிடிப்புக்கு கிளம்புறாங்க. அதே ரயிலில் தான் பாரதி ராஜாவும் பயணிக்கிறாரு. அவர்களை வழி அனுப்புவதற்கு நான் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சென்றேன். ராதிகா தான் கதாநாயகி என்ற செய்தியை பத்திரிகையாளர்களுக்கு கொடுத்து விடலாமான்னு கேட்டேன். செய்தி வேண்டுமானா போடுங்க, ஆனா போட்டோவை போட்டு விடாதீங்கன்னு சொன்னாங்க. அதற்கு காரணம் அப்பொழுது ராதிகா கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க. அதனால் தான் பத்திரிகையாளர்களுக்கு புகைப்படம் கொடுக்கவில்லை. அப்பொழுது நான் எழுதிய திரைக்கதிர் பத்திரிகையில் மட்டும் புகைப்படத்தை வெளியிட்டேன். ராதிகாவை பார்த்ததுமே படப்பிடிப்பில் இருந்த எல்லோருக்குமே அதிர்ச்சி. பாரதி ராஜாவுக்கு என்ன ஆச்சு? இவரை போய் கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்துள்ளாரே என்கின்ற கேள்வி பட உதவி இயக்குனர் பாக்கியராஜுக்கும் கூட எழுந்தது. அப்பொழுது டி.ஆர். ராஜகுமாரி அறிமுகமான பொழுது அவரை அறிமுகப்படுத்திய தமிழ் திரையுலகின் பீஷ்மர் கே. பாலசுப்ரமணியம் அப்பொழுது அவருக்கு மேக்கப் போட கூட தயங்கினார். ஆனால் அதற்கு பின் தமிழ் சினிமா உலகில் எப்படிப்பட்ட உயரத்தை அடைந்தார் என்பது தமிழ் சினிமா உலகமே வியந்து பார்த்தது. அதே போலத்தான் ராதிகாவும் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து புகழ் பெற்றாங்க. வாழ்க்கையில் பல சோதனைகளையும் தாண்டி இப்படிப்பட்டவர்களாக ஜெயித்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தான் ராதிகா. இவ்வாறு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே போல ஆர்.எஸ். ராஜகண்ணு தயாரித்த பாரதி ராஜாவின் இயக்கத்தில் 1978 வெளியான படம் தான் கிழக்கே போகும் ரயில். இந்த படத்தில் சுதாகர், ராதிகா, உஷா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தாங்க. ராதிகா அறிமுகமான படம் இளையராஜாவின் இசையில் பாடல்கள் எல்லாமே அருமையான ஹிட் அடித்தது. அதே போல முதல் படமே 1 வருடத்தை கடந்து ஓடி மாபெரும் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.